ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையிலே என்ன சமையல் நடக்குதுன்னு பாருங்கள். கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு அடுப்பில் வெந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு காய் எல்லாம் வெந்துட்டுருக்குது. முக்கியமாக இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் போட்டுட்டு காலையிலே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடித்தா நல்லது. அதுக்காக நான் நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறேன். இந்த ஸ்க்ரேப்பரில் வச்சு சுரண்டிக்கணும். சுரண்டிட்டு இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை செடியில் இருக்குது பாருங்கள். பறித்து காமிக்கிறோம். செடியிலே பறிச்சுக்கணும். கத்திரிக்காய் 2 பறிப்போம். சாம்பார் வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நம்மளே தான் எடுக்கிறனாலே. கத்திரிக்காய் 3 பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும் சாம்பாருக்கு. இப்போமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை செடி இருக்குது. அதில் நான் கருவேப்பிலை பறித்து தான் இப்போ எதுக்கு என்ன தாளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுக்காக இருந்தாலும் சரி கருவேப்பிலை போடணுமில்ல. நெல்லிக்காய் ஜூஸுக்கு இங்கே நான் பின்னாடி வந்தால் போதும், இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இது ஒரு மிளகா செடி ஃப்ரெண்ட்ஸ். இது மிளகா செடி ஒன்று வந்துட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது. இது கொஞ்சம் பூச்சி பிடிச்சதுனாலே வெட்டி விட்டேன். இதுவும் மிளகா செடி தான். இது சுக்குட்டி கீரை, இது மிளகா செடி. இங்கே சுக்குட்டி கீரை நல்லா வந்திருக்குது. நட்டுருக்குறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பக்கம் ஒரு பப்பாளியை நட்டு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி வச்சுருக்குறேன். பார்த்திங்கன்னா துளசி செடி நிறைய இருந்தது, பூரா நான் வெட்டி விட்டேன். ரொம்ப இருந்தது. இப்போ திருப்பி தலையுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கீரை, இது அப்படியே வளர விட்டுருக்கு. இது தானாக வந்தது, நான் ஒன்றும் விதை போடலை. இது தானாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் பழுக்கலை, பழுத்தோடனே பிடுங்கணும். பழுப்பில் பிடிங்கினா அப்போவே இங்கே தண்ணி பைப்பு வெளியே இருக்குது. அப்படியே ஒரு அலாசிட்டு உள்ளே கொண்டு போயிட வேண்டியது. அங்கே போய் கழுவ வேண்டிய வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்திரிக்காயில் ஒரு பூச்சி கூட இல்லை. இப்போ பிடுங்கிட்டு வந்தேன், வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பூச்சி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி